Hi friends, welcome to my YouTube channel. இப்போ தான் நம்ம YouTube சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா lt-tm அப்படின்ற ஒரு தமிழ் ஃபாண்டை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபாண்டு பார்த்தீங்கன்னா 358 ஃபாண்ட் இருக்குது. ஸோ தமிழில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான இருக்கக்கூடிய ஃபாண்டுன்னு இது ஒன்று சொல்லலாம். ஸோ இந்த ஃபாண்ட் வந்து எல்லா டைப் ஆஃப் அந்த ஸ்டைலான உள்ள ஃபாண்டும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், வேர்டு மற்ற தமிழை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த சாஃப்ட்வேர்லலாம் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு போகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் லிங்க் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபாண்டை வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமர் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து எஸ்ஆர் தமிழ் ஃபாண்ட், அதாவது செந்தமிழ் ஃபாண்டு. ஸோ இதே மாதிரி தான் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ரெடி பண்ணி அங்கே அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த டைமர் ஓடி முடிஞ்சோன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணால் அது வந்து ஒரு ரேர் ஃபைலாக தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வின்சிப் போட்டு அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டரில் கிடச்சிரும். ஸோ கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து உங்களுக்கு எந்த ஃபாண்ட்லாம் வேணுமோ அந்த ஃபாண்ட்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 358 ஃபாண்ட் இருக்குது. எல்லாமே கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. எந்த ஒரு ஃபாண்ட்லையும் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அல்லது எல்லாமே வேணும்னா செலக்ட் ஆல் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபாண்டை வந்து 2 டைப்பில் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா அழகி ப்ளஸில் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து NHM ரைட்டர் கன்வெர்ட்டரில் அதுக்கான XML ஃபைல் இருந்துச்சுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வேர்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ lt-tm அப்படின்ற அந்த ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அழகி ப்ளஸ் அப்படின்ற சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா டைப் பண்ணி யூஸ் பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அந்த ஷார்ட்கட் கீயை வந்து தெரிஞ்சுக்குவோம். அதாவது டைப் பண்ணுறதுக்கு, அதாவது லாங்குவேஜில் தமிழ், ஃபாண்ட் என்கோடிங்கில் lt-tm, அதுக்கப்புறம் கீபோர்டில் ஃபோனட்டிக் ட்ரான்ஸ்லிட்ரேஷன், அதுக்கப்புறம் தமிழ் 99, டைப் ரைட்டிங் ஓல்டு அப்படின்ற 3 டைப் ரைட்டிங் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எது தெரியுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு ஷார்ட்கட் வந்துடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்டு கன்வெர்ட்டர் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்டு கன்வெர்ட்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு தமிழை வந்து இந்த கூகுள் இன்புட் டூல் வழியாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தமிழை வந்து டைப் பண்ணிக்க முடியும். தங்கிலீஷ்லேயே டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து தமிழ் கிடச்சிரும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் யாராவது உங்களுக்கு வந்து தமிழ் அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அதை வந்து நீங்கள் டிசைன்லேயோ எந்த இடத்துலையோ வேர்ட்லேயோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபாண்டை வச்சு உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து காப்பி பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணி கன்வெர்ட் கொடுத்தா போதும். அது வந்து அந்த ஃபாண்டு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதுக்காண்டி நீங்கள் வந்து டைம் எடுத்து டைப் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ வந்து நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தங்கிலீஷில் தான் டைப் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த கன்வெர்ட்டரில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அது யூனிகோட் தான். ஆல்ரெடி நெட்லேருந்து எங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் அது யூனிகோடுங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ யூனிகோட்லேருந்து நம்ம ஃபாண்டு வந்து lt-tmன்ற ஃபாண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் கொடுத்துட்டோம்னா நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியுது. ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு வேர்டில் கொண்டாந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து ஃபாண்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு. ஸோ அதனால் எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதே தான் நம்ம வந்து இல்லுஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப் ரெண்டுலேயுமே இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ இதே காப்பி பண்ணி நம்ம வந்து அங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபாண்டு வந்து 300க்கு மேலே இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபாண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து தேவைப்படும் போது நான் வந்து ஒவ்வொன்றையும் இன்ஸ்டால் பண்ணிக்குவேன். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அந்த ஃபாண்ட்லாம் நீங்கள் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஸோ எந்த ஃபாண்டில் என்ன நேம், என்ன நம்பரில் எந்த ஃபாண்ட் இருக்குன்ற அந்த ஃபாண்டு மேப் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி NHM ரைட்டர் கன்வெர்ட்டருக்கு உள்ள அந்த XML ஃபைல் வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ வந்து நான் அதே காப்பி பண்ணதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கன்வெர்ட் பண்ணது தான். ஸோ டைப் பண்ணது அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி டைப் பண்ணுறதுன்றத சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் காப்பி பண்ணதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து நான் ரொட்டேட் பண்ணிவிட்டு டைப் டூல் எடுத்துகிட்டு அதை வந்து காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டா எனக்கு வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஸோ இங்கே ஃபாண்ட் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காப்பி பேஸ்ட் பண்ணால் கூட அது கரெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ lt-tm அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாண்டு வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபோட்டோஷாப் வந்து இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான், 2020 தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் 2021 வந்து நியூவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதில் எந்தெந்த ஃபாண்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபோட்டோஷாப்பில் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டர்லையும் பார்ப்போம். ஸோ இல்லுஸ்ட்ரேட்டரில் ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேயும் இதை பேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ டைப் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபாண்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்டை செலக்ட் lt அதுக்கப்புறம் -tm அப்படின்னு போட்டோம்னா அந்த ஃபாண்டோட லிஸ்ட்டு எல்லாமே கிடச்சிரும். ஸோ நான் முக்கியமான ஒரு சில ஃபாண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லா ஃபாண்டும் வேணுங்கிற பட்சத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரு 350 ஃபாண்டுக்கு மேலே இருக்கிறதுனால உங்கள் சிஸ்டத்தில் எந்த அளவுக்கு ஃபாண்டு இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்டு வேணுமோ அந்த ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இது வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மெத்தடு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவும் டைப் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து அந்த போனட்டிக் ட்ரான்ஸ்லேட்டர் அந்த டைப் ரைட்டிங் மெத்தடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அழகி ப்ளஸில் வந்து ஷார்ட்கட் கொடுத்துருந்தாங்க, அல்லது நீங்களே ஒரு ஷார்ட்கட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்ட்ரோல் F1ங்கிறது நான் வந்து ஷார்ட்கட்டாக வந்து அதில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எல்லோ கலரில் TA அப்படிங்கிறது எனக்கு வந்து ஆன் ஆயிடுச்சு. அதாவது நான் வந்து தமிழ் டைப் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் தங்கிலீஷில் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து தமிழுங்கிறது கரெக்டாக வந்து வேர்டில் வந்து டைப் ஆகும். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து டைப் ஆயிடுச்சு. ஸோ தங்கிலீஷில் தான் டைப் பண்ணேன். THA போட்டோம்னா தா கிடச்சிரும், MI போட்டோம்னா மீ கிடச்சிரும், இசட் போட்டோம்னா இல் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது தெரியலைன்னா கூட நம்ம வந்து அந்த அழகி சாஃப்ட்வேர்லேயே சைடில் வந்து எப்படி டைப் பண்ணுறது, எந்த லெட்டருக்கு என்ன வேர்டு என்ன லெட்டர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எதுவும் டவுட் வருது அப்படின்ற பட்சத்தில் அங்கே போய் நம்ம வந்து பார்த்துட்டு நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீபோர்டை வந்து யூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் போனட்டிக் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தடில். ஸோ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கீ மேப்பிங் தமிழ் ட்ரான்ஸ்லேட்டரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுலேயும் சந்தேகம் வந்துச்சு, ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ வேர்ட்லேயும் ஒர்க் ஆகுது, இல்லுஸ்ட்ரேட்டர் இன்னும் ஃபோட்டோஷாப் ரெண்டையுமே ஒர்க் ஆகுது. ஸோ வந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியுது, டைப் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. ஸோ இதே ஃபங்க்ஷனை வந்து NHM கன்வெர்ட்டர் ரைட்டரும் பண்ணும். ஸோ அதுக்கான XML ஃபைல் வந்து அதில் கிடையாது. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இதுக்கான அந்த XML ஃபைல் ரெண்டையுமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.